சான்றோர்களே, தந்தைமாரே, தாயுமாரே, அண்ணன்மாரே, தம்பிமாரே, உங்கள் அனைவரையும் தமிழ் சங்க திருவிழாவிற்கு வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தலைவர், உங்கள் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன சிறப்பம்சம் வச்சுருக்கீங்க? அதுக்கு என்ன பஞ்சாயத்து ஏகப்பட்டது இருக்கு. அப்படியா? அப்போ அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க. கேட்டுக்கோங்க. ஒயிலாட்டம் இருக்கு, சிலம்பாட்டம் இருக்கு, புலியாட்டமும் இருக்கு. என்னதும் புலியாட்டமா? இல்ல, குட்டி புலியாட்டம். முளப்பாரி எடுக்கும் தாய்மார்கள் அனைவரும் கோவில் அருகே வருமாறு விழாக்குழு சார்பாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். வழி வச்சுருக்காங்க, வழி விடுங்க. அங்கே இருக்க வாலண்டியர்ஸை என்னப்பா பண்ணுறீங்க? கூட்டத்தை வழி கொடுங்கப்பா, வரல.
தலைவரே, சாமி தரிசனம் சிறப்பாக கிடைச்சது. விழாவையும் சிறப்பாக ஆரம்பிச்சிட்டீங்க. பஞ்சாயத்து பொறு இதுக்கே இப்படியா? இனிமேல் தான் கச்சேரியே களை கட்ட போகுது. அப்படி என்ன கச்சேரி? உசிலம்பட்டி மெட்ரோ தான்ப்பா. உசிலம்பட்டியில் ஏரியா மெட்ரோ? அதான்ப்பா 70s 80s ஆடுவாங்கல்ல. தலைவரே, அது மெட்ரோ இல்லை, ரெட்ரோ. ரெட்ரோ டான்ஸ்னு சொல்லுங்க. அதே தான். எப்படி? தலைவரே, இது ரெட்ரோ இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோ தான். உங்கள் பசங்க எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஆடி கலக்கிட்டாங்க. பஞ்சாயத்து பெருசாட்டத்தை பார்க்கல, இப்போ சிறுசாட்டத்தை பாரு.
பரபரப்பாக இருக்கு. பாலாஜி இருக்காரா என்ன? இல்லை தலைவரை, பாலாஜிலாம் ரொம்ப கௌரவமானவர். ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா முடிச்ச அவனட்ட சடையும் நம்ம எட்டு எடுத்து அவன் பச்சை நடையும் கடவி கலகலக்கும் அவன் நடந்து வந்தா. வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சந்திக்கொண்டு செய்யலாம் புதுரை. I'm very happy. Start music. ఇప్పుడు చూడు தலைவரே, நம்ம சூப்பர் ஸ்டாரு புரட்சி கலைஞர் எல்லாத்தையும் வர வச்சுட்டீங்க. அதான நியாயம். கண்ணு கெட்டு பிடிச்சி ஆட்டமாக இருக்கு. காது கொஞ்சம் பாட்டு எதுவும் இல்லையா? அதுக்கு என்ன, அது இல்லாமையா இதுக்காகவே ஸ்பெஷலாக தூத்துக்குடியிலேருந்து மரம் பாட்டுக்கு ஒரு புக் பண்ணிக்கோங்கள. இப்போ வர சொல்லுங்க.
அது நன்னாட்டு கீழாகுமா அது நம்மூர போல வருமா எப்படி பஞ்சாயத்து காதுக்கு இனிமே இருந்துச்சா? தலைவரே இனிமையாக மட்டும் இல்லை இனிமையாகவே நம்ம ஊர் சொர்க்கம் தான் நம்ம ஊர் மாதிரி வராது புல் சவுண்டில் கேட்குது. பஞ்சாயத்து ஏற்கனவே சொன்னதில்ல. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்கமா பூ முடிச்சு ஒரு சேலையை கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கற்று கொடுப்பேன் சாந்து விட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கமா பூ முடிச்சு ஒரு சேலையை கட்டு வெட்டி கட்டிக்கலாம்
புலி பாஞ்சு பட்டையை கிளம்பிச்சு, எல்லாம் வந்தாச்சு. எங்க நம்ம வீட்டு குத்தவளக்கெல்லாம் ஆளே காணோம். பஞ்சாயத்து நானே சொல்லலாம் தான் இருந்தேன். அடுத்து அவங்க தான் ஸ்டேஜையே ஒளி ஆக்க போகிறாங்க பாரு. வாங்கம்மா மின்னல்களா.
அடடா, என்ன ஒரு ஆட்டம்! ஒன்று சொல்லட்டுமா தலைவரே? ஒரு குத்து விளக்கு இன்னொரு குத்து விளக்கை வச்சு ஆடி இருக்கு. ஆச்சரியக்குறி. கவிதை கவிதை போயா நீயும் ஆச்சரியக்குரியும். நானே அம்மனிங்களோட ஆட்டத்தை பார்த்து ஆடி போயிருக்கேன். ஏன் தலைவரை? இங்கேயே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே, அவங்க புருஷனோட நிலைமை யோசிச்சாதான் ஆச்சரியக்குரியா இருக்கியா? 100ல் ஒரு வார்த்தை தலைவரை. நம்ம யாரும் கூட்டு போறது யாருக்கு கூட்டு போறது நம்ம வீட்டுக்கு சோடி பஞ்சாயத்து மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேயா? தலைவரை, அந்த ஸ்டேஜில் என்ன வைக்கிறாங்க? அதான் நம்ம பில்லு. இந்த விஜய் படம் இல்லா? பஞ்சாயத்து அரசியல் வேணாம். இது விஜய் பட வில்லு இல்லை, இது நம்ம மண்ணோட வில்லு. வணக்கம் வணக்கம் வணக்கம். கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சாப்பிட்டு வந்துடட்டா? எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே இரு. இப்ப சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. விட்டா நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். சாப்பாட்டுல என்னக்கா பிரச்சனை? மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல, அப்புறம் எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை பெய்யாம இருக்கிறதுக்கு நாம என்னக்கா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாம செய்யற சில காரியங்களால தான் மழையே வரமாட்டேங்குது. நாம என்னத்தக்கா செய்யறோம்? வில்லு பாட்டை தான் பாடுறோம், அது ஒரு தப்பா? உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பாடுறேன் கேளு. இப்ப புரிஞ்சதா மழை வராம இருக்க எது காரணம்னு? மரங்களை கணக்கு வழக்கு இல்லாம வெட்டுறதும், வாகனங்கள்ல இருந்து வர்ற புகையும், ஆலைகள்ல இருந்து வர்ற புகையும் கழிவுகளும் தான். சரிங்கக்கா. ஓ, அதான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்காங்களா? இன்னைக்கே வீட்டுல 4 மரக்கண்ணை வாங்கி நட்டு வச்சிடுறேன். மரத்தை வச்சிடலாம், ஆனா தண்ணி ஊத்தலாம்னா கிணத்துல தண்ணி வத்தி கிடக்கே, அதுக்கு என்ன பண்றது? ஆமா, என்ன கேளு, கிணத்துல தண்ணி ஊத்தி போனதுக்கும் நாம தானே காரணம். என்னக்கா இப்படி பழி போடுறீங்க? கிணறு வத்தி போற மாதிரி நாம ஒண்ணும் செய்யலையே, எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான் கிடைச்சோமா? நீ செய்யற தப்பு உனக்கே தெரியல. ஏன்னா எல்லா பயிர்களும் அதே தப்பத்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்றேன் கேளு. பத்து பைசா பொருள்
கிணத்துல தண்ணி வத்தாம இருக்கும். என்னக்கா இத்தினூண்டு பை தானே, இது போய் மழை தண்ணி தடுக்கும், போங்கக்கா. ஆனா நீ மட்டுமா பிளாஸ்டிக் பை வாங்கி யூஸ் பண்ற? உலகமே அதை வாங்கி தான் யூஸ் பண்ணி தூக்கி போடுது. அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல பிளாஸ்டிக் பொருட்களை அப்படியே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடுறோம். அது பூமியின் மேல்மட்டத்தை ஆக்கிரமிச்சு பயங்கரமான விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் எப்படிக்கா அவசரத்துக்கு பொருள் வாங்குறது? ஏன் கோணிப்பையில வாங்கு, காகித பையில வாங்கு, துணிப்பையிலையாவது வாங்கு. பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டினை குறைக்கலாம். இப்படி பல வழி இருக்கு. சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா மழை பெய்யும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும், பயிர் பச்சையெல்லாம் விளைஞ்சு எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பாங்க இல்லையா? ஆமா, இருப்போம். கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்போம். பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, இசையை கேட்டவங்க வாழியவே, இசையை கேட்டவங்க வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, இசையை கேட்டவங்க வாழியவே, இசையை கேட்டவங்க வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, இந்த வில்லிசைய கேட்டவங்க வாழியவே, இந்த வில்லிசைய கேட்டவங்க வாழியவே. எங்கள் வில்லிசையை ரசித்த சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் நன்றி. ஆமா, நன்றி. பசங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அழகாக சொல்லியிருக்காங்க. ஆமாம்ல, சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்க வச்சுட்டாங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியா கவிதை நான். நிறுத்து. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த லென்த்தி டைலாக்கு? அது ஒன்றும் இல்லை தலைவரா, அடுத்து ஃபியூஷன் டான்ஸ் தான். அதை தான் கலவையை பற்றி என்ன சொல்லணும்னு தெரியாமல் இதை சொல்லிட்டேன். அப்படியா? அடுத்து யாருமா வந்து கலவையை கலக்க போகிறது? வந்து கலக்குங்கம்மா, இது உங்கள் ஸ்டேஜ்.
பசங்க மியூசிக் டான்ஸில் செம்மையாக கலந்துட்டாங்கல்ல. அங்கே யாருப்பா பிரச்சனை பண்ணுறது? பாலாஜி இருக்காரா என்ன? தலைவரே, எத்தனை தடவை சொல்கிறது, பாலாஜி ரொம்ப கௌரவமானவர். தலைவரே, என்ன எல்லா ஆட்டமும் பாட்டமும் வெளியில் வந்துட்டானா? இந்த உள்ளூர் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லையா? பஞ்சாயத்து ஸ்பெஷல் டைமில் தான் நடக்கணும். இப்போ கேளுங்க. சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசைமலையில் நிறைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே மேய்த்திட மாட்டானா? அன்று காதல் பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. பட்டு சேலைகளும் நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே என் கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரது பேசலாம் முதலாம் இரவு நீ அம்மா. அடடானே ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. அதிலே என் மனம் தெரியும் உன்னை அன்பே, உந்தன் அழகு முகத்தை யார் உந்தன் இளமார்பில் ஓட்டியது. புல் வந்து போனதொரு வனமானதடா என் உள்ளம், என் நெஞ்சில் உனக்கு தரும் வாய்க்கால் நிலைமை அது சொல்ல மனமேங்குதே, மனமேங்குதே, மனம் விரும்புதே உன்னை, உன்னை மனம் விரும்புதே. உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே. நினைத்தாலே சுகம் தானடா, நெஞ்சில் உன் முகந்தானடா. ஐயையோ மறந்தேனடா, உன் பேர் தெரியாதடா. மனம் விரும்புதே உன்னை, உன்னை மனம் விரும்புதே. மன்றத்தால் பாயும் குதிரையை மாணிக்க கையத்தோடா, மன்றத்தால் பாயும் குதிரையை மாணிக்க கையாத்தோடா. கந்தர்வன் பாடும் மதிலக மந்தாரம் பூவிட்ட தனது, கந்தர்வன் பாடும் மதிலக மந்தாரம் பூவிட்ட தனது. ஊஞாலே பாடாமோ, ஊஞாலே பாடாமோ, மானத்தே மாமண்டதடிகளி மாமுன்னார் போகாமு நமக்கு தும்பிவா துன்பக்குடத்தில் துஞ்சத்தார் ஊஞாலிடா. ஆகாಶ
பொன்னாளின் இடகளில் ஆயத்தை தொட்டே வரான். சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் வாராத நடையொரு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? தேங்க்யூ. தம்பி சொல்ல தம்பி இவன் சொல்ல விழாக்குழுவிலிருந்து 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்கப்பா. பஞ்சாயத்து ஆடலும் பாடலும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. சாமி ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி கடற்கண்ணியை சுற்றி பார்த்து வந்தோம்னா. ஓகே தலைவரே, வாங்க போகலாம். விழாக்குழுவிலிருந்து 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்கப்பா. இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆரம்பி பார்க்கிறப்ப சின்னாராமனை சிவாஜி பத்தினி பார்த்த மாதிரி இருக்காரு. படம் பார்த்திருக்கேன் இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பார்த்திருக்கேன் இல்ல. அப்புறம் எதை வச்சு இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்னேன்? சொல்றா சொல்லு போல சொல்லுங்க. நான் என்ன கிளம்பனா தம்பி சொல்ல தம்பி இப்படிதான் சொல்ல சொன்னாரு. பாட்டக்காரங்க ஊருக்கெல்லாம் வா 10 ரூபா தரேன் இந்த மாதிரி போன் பேசி அதுவே அந்த டவுனுக்காரன் யார் ஒரு மாதிரி சொல்லு அவரால் சொல்லுங்க. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானே? ஒரு விளம்பரம் அவங்க கூட சேர்ந்து நீடு பெரிய இது மாதிரி சொல்லு. கொஞ்சம் சும்மா இருங்க. என்னை திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போகாம என் கிழங்கும் இந்த தடவை கூப்பிடல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலகலா ரீகா விடுற? ஏய் ஜனங்களை பார்த்துங்க, என் மேல தப்பு இல்லை. இந்த பாவத்துக்காக நான் ஆகவே மாட்டேன். அத்தனையும் போய்க்கு ஓ போட. ஏய் இப்படி போடு போடு. உங்க 2 பேருக்கு நான் நானே பீடி காசு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற திண்டுக்கல் ரீட்டா குழுவிற்கு நமது வில்லிவாக்கம் பாலாஜி அவர்கள் ரூபாய் 1000 அன்பளிப்பாக அளித்தார். நான் கொடுக்கவே இல்லை. என் பொட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாய் கொடுக்குறது பாக்கல. பாலாஜி ரொம்ப கௌரவமானவர். நான் தடவை சொல்றது பாலாஜி ரொம்ப கௌரவமானவர். கௌரவத்தையே ஆரம்பிச்சுங்களா? அப்புறம் என்னப்பா போட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு வீட்டில் முடிச்சிடலாம். ஐயா ஐயா சாப்பிடுங்களா? நீங்கள் 144 போட்டிருக்கீங்க. சரி, நீங்கள் அனுமதி மீறி ஸ்டேஜ் போட்டிருக்கீங்க. காலியத்தை கொடுத்துங்களா? இல்லை வருஷத்துல ஒரு நாள் நடக்குது.
எல்லாம் நல்லா ஒரு ஊருக்காரங்க என்ன பார்த்து சொல்லுங்க யார் அங்கே பாருங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். சரி. சவுத் போலீஸ் சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது சார். ஆத்தா பார்த்து போயா எல்லாத்துக்கும் ஆத்தா மாவோட பாட்டு கொடுங்க அவ்வளோதான் இருக்கா. ஆத்தா காளியாத்தா பார்த்து போயா பாட்டு போட்டு ஆடினாதான் ஆத்தா மனம் குளிரும். காயப்பாட்டை போட்டு 10 மணிக்கா முடிச்சு விட்டுறலாம். இன்னைக்கு எதுவுமே இருக்காதுங்க. அது இல்லை நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். 5 பேருக்கு மேலே நடக்கக்கூட ஒன்றா செஞ்சு போட்டீங்கன்னா சண்டை போடுவாங்க. சண்டை எல்லாம் வராது. ஆத்தா பாட்டு போடுறப்ப சாமி ஆடுவாங்க. அது ஒன்றா நடக்கும். சண்டை எல்லாம் வராது சார். அதுக்கு நான் அசூரிட்டி கொடுக்குறேன். நாங்கள் கொஞ்சம் சூரிட்டி கொடுக்குறோம். ஆமாங்க. கையில் கூட போடுறோம். சரி ஒரு பாட்டு போடுங்க. எப்படி நல்லா இருக்கா? ஓகே பாட்டு வந்துருங்களா? ஓகேங்க. ஏய் பாட்டை மாற்றிக்கலாம். முத்து என்னடி புள்ள எங்க இருக்க? நீங்க மட்டும் தான் திருவிழாக்கு வரீங்களா? நானும் வருவோம்ல. நேற்று ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நேற்று ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர்காத்து போட்டு எந்த போட்டு திருநாப்புல நடத்துல காத்துல பூத்துல பாட்டுதான், புது பாட்டுதான், தனக்கு தக்க கூட்டுதான், எடுத்தது ஒரு கூட்டுதான். கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் அசரணம் போடு. கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் அசரணம் போடு. கந்தனுக்கு கோசம் பாடு, அம்மனுக்கு வரதையை சிவனுக்கு நீ அட்டம் போடு. சிவன் அம்மா பட்டம் போடு, சந்தோஷமா விசில போடு. சீரி அடிச்சா இனி பறக்கும், சீரி அடிச்சா இங்க பறக்கும். சாமி ஊர்வலம் வருது, எல்லாம் ஓரமாக இருப்பா. முன்னாடி கடற்கரை சுற்றி பார்த்து வந்தோம்னா ஓகே தலைவரே, வாங்க போகலாம். விழாக்கு வந்து 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்கப்பா. பஞ்சாயத்து ஆடலும் பாடலும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. சாமி ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி இல்ல இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளவே மாட்டேன். அத்தனையும் போய் எப்படி நல்லா இருக்கா? ஓகே பாட்டு வந்துருங்களா? ஓகேங்க.
சாமி ஊர்வலம் வருது, எல்லாம் ஓரமாக இருப்பா. அந்த வெள்ள நல்ல குதிரையிலே, வெள்ள நல்ல குதிரையிலே, வெள்ள நல்ல குதிரையிலே நீ வேகமா வந்திரையா, 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 வந்திரையா. அங்கே இடி முழங்குது, அதுவா சாமி வந்த மழை சத்துக்குது. அங்கே இடி முழங்குது, அதுவா சாமி வந்த மழை சத்துக்குது. தலைவரை, இந்த வருஷம் விழாவை சிறப்பாக முடிஞ்சு நன்றியோட சொல்லுங்க. விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றி.